மின்ன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். ஏற்கனவே சுமார் 2 வருடங்களின் முன்பு கூட நடந்த மின்ன நிகழ்ச்சியிலே பல்கலைக்கழக மாணவர்கள், புத்திஜீவிகள் என்பவர்களை மின்ன நிகழ்ச்சியிலே நாங்கள் சுமார் 2 வருடங்களின் முன்பு தொடர்ச்சியாக இணைத்து வந்தோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இன்று பல கருத்துக்கள் பலரால் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் சிலரால் ஆணித்தரமான கருத்துக்கள் உன்னைக்க வைத்து அது காலம் கடந்து உணரப்பட்டதாக காணப்படுறது. அந்த வகையிலே வீரகேசரி, அதாவது ஞாயிற்று வீரகிரமசிலே தனக்கென ஒரு பகுதியினை, தனக்கென ஒரு இதழினை, அதாவது அதன் பிரதம ஆசிரியர் அவர்கள் எழுதி வருகிறார். அந்த கட்டுரையிலே பெரும்பாலும் தமிழரின் இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட விடயம் அவருடைய இதழிலே இடம் பிடித்து வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அந்த இதழிலே அவர் பெரும்பாலும் கூறிய விடயம், பேச்சுவார்த்தையில் 3ஆம் தர மத்தியஸ்தத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும், அல்லது தமிழ் தரப்பை என்றுமே போல், அதாவது 1958-56 போல் மீண்டும் நாங்கள் பேக்காட்டப்படுவோம் என்ற வகையிலே அது அமைந்துவிடும் என்ற வகையிலே அவருடைய இதில் அவர் வரைந்ததை நாங்கள் பல கட்டுரைகளை பார்த்திருக்கின்றோம். பாராளுமன்றத்தில் கூட நீயும் புரூட்டஸா என்ற வகையிலே அவருடைய பாகங்களை பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிற்றுண்டி சாலைகளிலே உரையாடுவதையும் அவற்றை பற்றி விவாதிப்பதும் அவருடன் தொலைபேசி அழைத்து பேசுவதையும் நாங்கள் கண்களால் கண்டோம். அந்த வகையிலே தற்பொழுது சிவில் சமூகம் என்ற ஒன்று, அதாவது நீண்ட நாட்களாக அவருடைய அந்த பகுதியிலே அவர் எழுதிய விடயத்தை இன்று சிவில் சமூகம் ஒரு கட்டுரையாக வடித்து அதில் கையொப்பமிட்டு இன்று சென்றிருக்கிறது. இன்று நான் பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழுவின் தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் இந்த சிவில் சமூகத்துடன் தான் பேச தயார், அதாவது தமிழரின் பிரச்சனையை தீர்ப்பது எப்படி என்பதனை தமிழருடன் பேச தயார் என்ற ஒரு நிலைமையில் மாறி இருக்கிறது. அந்த வகையிலே உண்மையில் முதலாக நன்றி எங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு. தேவராஜ் அவர்களே, உங்களுக்கு எந்த வகையிலே இந்த ஒரு எண்ணம், உங்களுக்கெனே உரித்தான அந்த அதிலே உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு நீங்கள் கடந்த 6 மாத காலமாக இதை பற்றி எழுதி வந்தீர்கள், ஏன் உண்மையில் உங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டது? உண்மையில் நான் ஒரு வரலாற்றுத்துறை மாணவன். இலங்கை வரலாற்றை நான் நினைக்கிறேன் ஓரளவு முழுமையாக கற்றுள்ளேன். கூடுதலாக என்னுடைய துறை விருப்பமான துறை தேசியவாதம், அதாவது எவ்வாறு சிங்கள பௌத்த தேசியவாதம் உருவாகியது என்பது குறித்து நான் நிறைவே படித்திருக்கின்றேன் பேராசிரியர் இந்திரபாலா அவர்களுடைய வழிகாட்டலில். அதே நேரத்தில் தமிழ் தேசியவாதம் குறித்தும் நான் நிறைய வாசித்திருக்கின்றேன், படித்திருக்கின்றேன். என்றால் அந்த துறையில் நான் மிக கூடுதலாக ஈடுபாடு கொண்டவன். அதன் காரணமாகவே நான் அந்த இன விவகாரத்தை மிக உன்னிப்பாக நான் பார்த்து கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் இந்த இன விவகாரம் என்பது தனியே ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழ் தலைமைத்துவங்களுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை மாத்திரமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் தலைவிதியை நிர்ணயிக்கிற ஒரு விவகாரம் என்ற வகையிலேயே நான் கூடுதலாக இதனை பார்த்து கொண்டு வருகின்றேன். அந்த வகையில் தான், அதாவது உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலிருந்து தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டோம். அதாவது குறிப்பாக தமிழ் மக்கள் என்று கூறுவதை விட தமிழ் தலைமைத்துவங்கள் சிங்கள தலைமைத்துவங்களால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டுள்ளன. அதாவது சேர்பொன் ராமநாதனாக இருக்கட்டும், சேர்பொன் அருணாசலமாக இருக்கட்டும், அவர்கள் காலகட்டத்திலேயே இந்த ஏமாற்று வேலை தொடங்கிவிட்டது. அதாவது 2 வகையில் நாங்கள் இந்த சிங்கள தமிழ் தலைமைத்துவங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளன. ஒன்று, வர்க்க ரீதியில் சிந்தித்த தமிழ் தலைமைத்துவங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளன, அதாவது இடதுசாரிகளை நம்பி. 2வது, வலதுசாரிகளை நம்பி ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். அதாவது இடதுசாரிகளை என்று நான் கூறும் பொழுது தமிழ் தலைமைத்துவங்கள் கூடுதலாக வர்க்க முரண்பாடு, வர்க்க பிரச்சனை மூலம்தான் இந்த பிரச்சனை தீரும், எனவே இன விவகாரத்தை பற்றி நாங்கள் பெரிதாக கணக்கில் எடுக்க தேவையில்லை என்பன போன்ற போக்கில் போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான சிங்கள இடதுசாரிகள் பேரினவாதத்துடன், சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்குள் அடங்கி போய்விட்டார்கள். அதாவது இன்று உள்ள இடதுசாரிகள் கூட அந்த ஒரு போக்கில் தான் இருக்கின்றார்கள். எனவே இந்த தமிழ் தலைமைத்துவங்கள், அது இடதுசாரியாக இருக்கட்டும் வலதுசாரியாக இருக்கட்டும், முற்று முழுதாக சிங்கள தலைமைத்துவங்களால் ஏமாற்றப்பட்டதுதான் வரலாறு. வலதுசாரி தலைமைத்துவங்களை கூட நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள்
ஒரு மேல்மட்ட அளவில் பேசிக்கொண்டிருந்தார்களே ஒளி, அதாவது தமிழ் தலைமைத்துவங்களில் பெரும்பாலானவர்கள் சட்டத்தரணிகள், புத்திஜீவிகள், ஒரு மேதைகள் என்று கூறலாம். ஆனால் ஒரு அதிகம் படிக்காத சிங்கள தலைமைத்துவங்களால் மிக இலகுவாக ஏமாற்றப்பட்டதுதான் எங்களுடைய வரலாறு. அதைத்தான் நாங்கள் இன்று இந்த தமிழ் சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அதாவது டட்லி செல்வா ஒப்பந்தம் வந்தது, பிறகு பண்டா செல்வா ஒப்பந்தம் வந்தது. இப்படி தொடர்ச்சியாக பல ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதும் இவை அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இவை அதாவது அந்த பண்டா செல்வா ஒப்பந்தம் வந்த பொழுது டட்லி சென் நாயக்க கண்டிக்கு பாத யாத்திரை போக புறப்பட்டார். அதே போல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் எதிர்ப்பதும், ஆளுங்கட்சிக்கு வந்தவுடன் தமிழ் தலைமைத்துடன் பேசுவதும் இது ஒரு தொடர்ச்சியான போக்காக இருக்கின்றது. மற்றது ஒன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது 1910 20ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன், அன்றிலிருந்து இன்று வரை சிங்கள தலைமைத்துவங்களை பொறுத்து, சிங்கள ஆட்சியாளர்களை பொறுத்து ஒரே ஒரு நிகழ்ச்சி நிரலில் தான் இருக்கின்றார்கள். அதாவது தமிழர்களுக்கு ஒன்றும் கொடுத்துவிடக் கூடாது என்பதில் மிக திட்டவட்டமாக இருக்கின்றார்கள். அது எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், தற்பொழுது இடதுசாரிகளும் அந்த ஒரு போக்கில் தான் போய்கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் தமிழ் தலைமைத்துவங்கள் சரிவர உணர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவேதான் இந்த தோல்விக்கு பிறகும் நாங்கள் பேச்சுவார்த்தை என்று போகின்றோம். ஈவன் ஒரு வருடத்துக்கு முன்பு கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கம் அழைத்தது என்பதற்காக பேச்சுவார்த்தைக்கு சென்றது. கடந்த ஒரு வருடமாக அவர்கள் பேசினார்கள். என்ன பேசினார்கள் என்று கேட்டால் அது இரகசியமானது என்று மன்னிப்பு விட்டார்கள் ஒழி அதில் வெளியில் சொல்லவில்லை. ஆனால் ஒரு வருடத்துக்கு பிறகு இந்த கூட்டமைப்பு அரசாங்கத்துடான பேச்சுவார்த்தை சரிவரவில்லை, அவர்கள் நாங்கள் கேட்பதை கொடுக்க மறுக்கின்றார்கள் என்று வெளிப்படையாக கூறுகின்றார்கள். எனவே இது ஏன் நடைபெறுகின்றது என்றால், தமிழ் தலைமைத்துவங்கள் உண்மையில் ஒரு தூர நோக்கோடு செயற்படவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. சில வேளை அவர்கள் என்னில் கோவிக்கலாம், ஆனால் அதுதான் உண்மையில். தேவராஜ் அவர்களே, உண்மையில் நினைக்கிறேன் நேர்களுக்கு நான் கூறுவேன், அதாவது நீங்கள் எழுத்து வடிவில் வி தேவராஜ் என்பவர் எல்லாருக்கும் தெரியும். இன்று நீங்கள் உண்மையில் தேவராஜ் என்றவர் எப்படி இருக்கிறார், வரலாற்று துறையில் என்னத்தை படித்திருக்கிறார் என்ற விடயத்தை நீங்கள் மின்னலூடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என்று சொன்னால் இந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் இருக்கின்ற ஒரு விடயம் அவர்களை நீங்கள் திரையில் பார்த்து விடலாம். ஆனால் பிரிண்ட் மீடியாவில் உள்ள விடயம் அவர்களுடைய எழுத்துக்கள் நாகூசாக இருக்கும், வலிமையாக இருக்கும். ஆனால் அவர்களின் முகங்கள் இந்த பேப்பரில் மறைந்திருக்கும். இன்று நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். எனவே நேயர்களும் உங்களுடைய வினாக்களை நீங்கள் அவரிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். உண்மையில் ஒரு ஊடகவியலாளன் பல விடயங்களை தான் தேடி கற்று, தெரியாத விடயங்களை கற்பதும், தெரிந்த விடயங்களை இன்னும் மேலும் அறிந்து கொள்ளும் விடயத்திலே ஊடகவியலாளன் பலரும் பல விதங்களிலே சிறந்து விளங்குகிறார்கள். அந்த வகையிலே ஊடகவியலாளன் இந்த போர் சூழலிலும் சரி, போர் முடிந்த சூழலிலும் சரி, பாரிய ஒரு பங்கை இந்த சமூகத்துக்காக செய்து வருகிறார். ஆனால் இந்த ஊடகவியலாளர்கள் பலர் திரையின் முன்னும் திரையின் பின்னும் இயங்கி வருகிறார்கள். ஆனால் இந்த ஊடகவியலாளர்கள் எப்பொழுதும் சொல்லுகின்ற விடயங்கள் சிலர்களின் மனதை புண்படுத்தலாம். ஆனால் காலம் கனிந்து வருகின்ற பொழுது அவர்கள் கூறிய விடயங்களிலே எவ்வளவு உண்மைகள் இருக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இவருடைய இந்த பாகத்திலே பல கட்டுரைகளை அவர் தீட்டி வருகிறார். அந்த கட்டுரைகளிலே நீங்கள் பார்த்தால் இந்த பேச்சுவார்த்தை ஈட்டிலே சர்வதேசத்தை தமிழருடன் பேசுகிறோம் என்ற ஒரு திருப்திப்படுத்தி கொண்டு சர்வதேசத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தப்ப வைப்பதற்குத்தான் அரசாங்கம் பேசுகிறது என்ற விடயத்தினை தனது பெயரை குறிப்பிட்டு அவர் 4 மாதங்களுக்கு முன்பே தீட்டியிருந்தார். உண்மையில் இந்த விடயங்கள் முன்வைக்கப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ் பேசும் மக்கள், அதாவது அது முஸ்லீமாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், அல்ல யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது நூரெலியாவில் பிறந்தவராக இருக்கட்டும், நாங்கள் அனைத்து சமூகமும் உரிமைகளை பெற்று இங்கு வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையில் அவர் கூறிய ஒரு கருத்தொன்று. அதாவது சேர்பொன் ராமநாதம் அல்லது அருணாச்சலம் போன்ற காலத்திலிருந்து இன்று வரை எமக்கு ஏற்பட்ட தீர்வு என்ன? அதாவது இன்று 5% இருந்த திருகோணமலை மாவட்டத்தின் பெரும்பான்மையினத்தவரின் வீதம் 5%, 9%, 15% ஆகி இன்று ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுவும் அந்த மாவட்டத்திலேயே அதிகுறைந்த வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டதாக ரா சம்பந்தன் அவர்கள் 18,000 வாக்குகளை பெற்று திருகோணமலை மாவட்டத்திலே அது குறைந்த வாக்குகளில் வந்த மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக மாறியிருக்கிறார்.
அந்த நிலைமைக்கு எமது விகிதாசாரம் மாறி இருக்குது. இது டிஎஸ் சென்னாக்காவாக இருக்கலாம், டட்டி சென்னாக்காவாக இருக்கட்டும், அல்லது எஸ்டபிள்யூ பண்டாநாயக்காவாக இருக்கட்டும், ஸ்ரீமா பண்டாநாயக்காவாக இருக்கட்டும், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், ஜிஆர் ஜெயவர்தனாக இருக்கட்டும், சந்திரிகா அம்மையாராக இருக்கட்டும், அல்லது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அந்த திட்டமிட்ட முறையிலே குடியேற்றம் என்பது அனைவரும் இனிவரப்போகின்ற இன தலைவர்களுக்கும் இது ஒரு புதிய விடயம் இல்லை என்பதை தான் அவர் எழுதியும் இருந்தார். அந்த விடயத்தை தான் கூறியிருந்தார். அந்த வகையில் நீங்க கூறியிருந்தார் அந்த அந்த எனவே இந்த ஒரு வருடமாக பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு தற்பொழுது அரசாங்கம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் என்று கூறுவது ஒரு அர்த்தமற்றது. உண்மையில் இவர்கள் இதை வெளிப்படையாக நடத்தியிருக்க வேண்டும், அல்லது என்ன பேசினார்கள் என்பதை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு தெரிந்த வகையில் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையிலேயே இவர்களுக்கு பிரதேச சபைக்கு அப்பால் எதுவும் கொடுக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டதாக எனக்கு உறுதிப்படுத்தப்படக்கூடிய செய்திகள் எனக்கு தெரிவித்தன. அது பற்றி நான் எழுதியிருந்தேன், அதாவது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டதாம் என்று சொல்லி. ஆனால் அதற்கு கூட்டமைப்பு எந்தவித பதிலும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இன்று அதன் உண்மை அதுதான். அதாவது இது ஒரு மீண்டும் கூறுகின்றேன், அதாவது இந்த தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி அவர்கள் பல குழுக்களை சந்தித்தார், அதாவது லோயர்ஸ் அப்படின்னு பல்வேறுபட்ட தரப்புகளை. அவர்கள் அனைவரிடமும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார், அதாவது தான் பிரதேச சபைகளுக்கு மேல் போவதற்கு இல்லை என்பது போல். அது தொடர்பாக நாங்கள் ஒரு தலையங்கத்தை தீட்டியிருந்தோம். அதற்கு பிறகு அரசாங்கம் அதற்கு மாறாக சில கருத்துக்களை தெரிவிக்க புறப்பட்டது. அதாவது நாங்கள் 13 தருவோம், 13+ தருவோம் என்று கூற தொடங்கியது. ஆனால் இன்று அது போய் அந்த பூஜ்ஜியத்தில் தான் நிற்கின்றது. எனவே நாங்கள் அதாவது தமிழ் மக்கள் அந்த தமிழ் தலைமைத்துவங்கள், அதாவது தமிழ் மக்களை பொறுத்து நான் ஒன்று கூறுகின்றேன், அவர்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளில் மிக தெளிவாக உறுதியாக இருக்கின்றார்கள். அதாவது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த போராட்ட வடிவங்கள் மாறி இருக்கலாம், தலைமைகள் மாறி இருக்கலாம், ஆனால் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷையை மாற்றிக்கொள்ளவில்லை. இப்பொழுது கூட முள்ளிவாய்க்காலுடன் இந்த போர் முற்றுப்பெற்றாலும் கூட அதற்கு பிறகு ஒரு 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 தலைமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் தேர்ந்தெடுத்து அதற்கு பெருவாரியாக வாக்களித்து ஒரு செய்தியை தென்னிலங்கைக்கு தெரிவித்துள்ளார்கள். அந்த தமிழ் மக்களின் உணர்வை, செய்தியை தென்னிலங்கை புரிந்து கொள்ள ஏன் மறுக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் திட்டவட்டமாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்ட ஒரு செய்தியை சொல்கிறார்கள், எங்களுடைய அபிலாசைகளை உங்களால் தகர்த்துவிட முடியாது, போரில் வெற்றி பெறலாம், எங்களுடைய மனங்களை உங்களால் வெற்றி கொள்ள முடியாது, எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை நீங்கள் பூர்த்தி செய்யாத வரை என்பதில் மிக திட்டவட்டமாக இருக்கின்றார்கள். இன்றைய நிலைமையில் கூட வாய் திறக்க முடியாத நிலைமையில் கூட இந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஒரு நிலையில் தான் தமிழ் சிவில் சமூகம் வெளியில் வந்திருக்கிறது. உண்மையில் அதை பற்றிய பல்வேறு